அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா அதிரசம் வீட்லேயே சூப்பராக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படி தான் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உண்மையை சொல்லப்போனால் இது வரைக்கும் நான் அதிரசத்தை ட்ரை பண்ணதே இல்லை. ஃபஸ்ட் டைம் இந்த அதிரசம் நான் செஞ்சுருக்கேன். பட் இது என்னுடைய ஃபேவரட் ரெசிபி கூட சொல்லலாம். ரொம்ப நல்லா நான் லைக் பண்ணி சாப்பிடுவேன். எங்கள் அம்மா அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க சின்ன வயசில் இருக்கும்போது. அப்போ நிறைய சாப்பிட்ருக்கேன். பட் என்றைக்குமே நான் இதை ட்ரை பண்ணதே இல்லை. எத்தனையோ ஸ்வீட் ரெசிபிஸ் நான் செஞ்சுருக்கேன் வீட்டில். இந்த அதிரசத்தை மட்டும் நான் ட்ரை பண்ணதே இல்லை. பட் இன்றைக்கி நான் வீடியோக்காக இதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் நான் பண்ண அதிரசம் இது. இதில் நான் கொஞ்சம் மிஸ்டேக்ஸும் நான் பண்ணியிருக்கேன். அந்த மிஸ்டேக்ஸை நான் எப்படி கரெக்ட் பண்ணேன், கரெக்ட் பண்ணி எப்படி இந்த அதிரசம் இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துச்சு, அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். நீங்கள் பிகினஸாக இருந்தால் இது வரைக்கும் நீங்கள் அதிரசம் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் அது எப்படி கரெக்ட் பண்ணுறது அது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த அதிரசம் பண்ணுறதுக்காக நம்ம அரிசியை ஊற வைக்கணும். இதுக்காக நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். பொன்னி பச்சரிசி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இது ஒரு 2 to 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி நம்ம ஊற வச்சுருக்கலாம். இது ஒரு 2 3 மணி நேரம் வந்து நல்லா ஊறட்டும். ஊறிட்ட பிறகு இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு நம்ம ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டு இதை காய வைக்கணும். ஊறின அரிசியை நான் அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் காய வச்சுருக்கேன். இது வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபேன் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே நம்ம காய வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் காய வைக்க தேவையில்லை. ஒரு 3/4 மணி நேரம் காய வச்சா போதும். இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் ஓவராக ட்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இப்படி கையில் எடுத்து அரிசி இந்த மாதிரி ஊட்டணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் காயணும். லைட்டாக கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். ஓவராக ஈரமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக நல்லா வரும். எனக்கு இதுக்கு கரெக்டாக 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் அம்மா அதிரசம் செய்யும்போது கொஞ்சம் நிறைய அமௌண்ட்டில் செய்வாங்க. ஸோ நாங்கள் இந்த அரிசி என்ன பண்ணுவோம்னா மில்லில் போட்டு அந்த அதிரசத்துக்கு சொல்லிட்டு அரைச்சி வாங்கி வைப்பாங்க. பட் நான் இன்றைக்கி கம்மியாக தானே செய்கிறேன். ஸோ மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சிக்கலாம். இந்த அரிசி இப்போ நான் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இந்த பவுட்ரு பண்ண அரிசியை நம்ம இந்த மாதிரி சல்லடையில் சலிச்சு எடுத்துடலாம். நல்லா சலிச்சு எடுத்துட்டு அந்த அடியில் கொஞ்சம் உங்களுக்கு அரிசி மாதிரி அரையாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அது மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மறுபடியும் ஒரு அரை அரைச்சிட்டு இதே மாதிரி சலிச்சு எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நான் நல்லா சலிச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு அதிரசத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் இந்த அதிரசத்துக்கு ஃப்ளேவருக்காக சுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு சின்ன துண்டு சுக்கு நான் இந்த மிக்ஸி ஜாரில் போடுறேன். கூடவே ஒரு 2 ஏலக்காய் போடுறேன். இது 2 தனியாக போட்டால் அரைப்படாது. ஸோ இது கூடவே ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டு இது நல்லா ஃபைனாக நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம அதிரசத்துக்கு பாகு காய்ச்சணும். ஸோ நான் ஒரு பேனில் வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இது வந்து பெர்ஃபெக்ட்டாக கரெக்டாக இருந்துச்சு இந்த ஸ்வீட்னஸ்ஸு. இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து ஓவராக சேர்க்க வேணாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஒரு 100 ml இருக்கும் இந்த தண்ணி, அவ்வளோ போதும். இது கூடவே நம்ம பவுட்ரு பண்ணி வச்சிருந்தோம்ல இந்த சுக்கு, ஏலக்காய் பவுட்ரு அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா கொதி வரட்டும். இப்போ இந்த வெல்லம் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். வெல்லத்தில ஏதாவது உங்களுக்கு மண்ணுலாம் இருந்தால் இந்த மாதிரி வடிகட்டி எடுக்கும்போது அந்த மண் எல்லாம் இல்லாமல் போயிடும். இப்போ நான் இத ஒரு பேனில் போட்டுட்டு இதை வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை கொதிக்க விடுங்க. இப்போ இந்த வெள்ளைப்பாகு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம பாகு பதம் பார்க்கணும். இது எப்படி பார்க்கணும்னா, ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அந்த கொதிச்சுட்டு இருக்க அந்த பாகு வந்து கொஞ்சமாக இப்படி எடுத்து ஊற்றுங்க. ஊற்றிட்டு அதில் எல்லாம் இந்த வெல்லம் வந்து கரையாமல் நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி வரணும். கரைஞ்சி போயிடுச்சுன்னா இன்னும் அந்த பதம் வரல. இப்போ கரைஞ்சி போயிடுச்சு. ஸோ மறுபடியும் கொஞ்சம் இது பாயில் ஆகட்டும். கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் இந்த மாதிரி ஊற்றி பார்க்கலாம். இப்போ நான் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், நல்ல ஒரு பால் மாதிரி வருது பார்த்தீங்களா? இப்போ வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி சலிச்சு வச்சுருந்தோம்ல பச்சரிசி மாவு, அது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருங்க. ஃபுல்லாக ஒரே டைமாக போட வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம அந்த போடுற அந்த கொஞ்சம் மாவு இந்த வெள்ளைப்பாகுல எல்லாமே ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். ஃபுல்லாக நல்லா அப்போ தான் குக் ஆகும் அந்த அரிசி மாவு. அப்போ தான் உங்களுக்கு அதிரசம் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா வரும். அது மாதிரி ஃபுல்லாக குக் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு அந்த ஃபுல் மாவும் இந்த பாகில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. அது மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. எங்கள் அம்மா வீட்டில் அதிரசம் பண்ணும்போது இந்த மாதிரி பாகு பதம்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா செஞ்சு செஞ்சு பழக்கம்ல. கரெக்டாக அந்த இது வரும்போதே அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக அந்த மாவுலாம் போட்டு ஈஸியாக அவங்க பண்ணிடுவாங்க. எனக்கு வந்து இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த அதிரசம் பண்ணுறது.
நான் எல்லா மாவும் போட்டுட்டேன். பாருங்க எல்லா மாவும் இந்த வெள்ள பாகோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறிட்ட பிறகு வேற ஒரு பாத்திரத்துல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இத. இந்த மாவை நான் ஒரு டிஃபன் பாக்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அதிரச மாவை பொறுத்தவரைக்கும் இம்மீடியட்டா நம்ம செஞ்சிடக்கூடாது. ஒரு 1லிருந்து 2 நாள் நல்லா ஊறணும். அப்பதான் நல்லா வரும். ஸோ ஒரு 2 நாள் இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 2 நாள் கழிச்சு நான் ஓப்பன் பண்றேன். அந்த டிஃபன் பாக்ஸ்ல இருக்க மாவு எடுத்து நான் இந்த தட்டுல போட்டுட்டேன். பாருங்க மாவு எனக்கு கொஞ்சம் ஹார்டா இருக்க மாரி இருக்கு. எனக்கு உருண்டை பிடிக்க வரல. நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் ஹார்டான மாரி இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்னா, சுடு தண்ணி இருக்கு பார்த்தீங்களா? ஒரு ரொம்ப ஜாஸ்தி தேவையில்ல. நல்லா சூடா இருக்க தண்ணி ஒரு 1 2 ஸ்பூன் போட்டு இந்த மாரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓவரா நான் தண்ணி ஊத்தல. ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் தான் நான் தண்ணி ஊத்துனேன். அந்த சுடு தண்ணியா ஊத்தணும். அத போட்டு மிக்ஸ் பண்ண உடனே பாருங்க, நல்லா கொஞ்சம் சாஃப்ட்டா வந்துடுச்சு. இப்ப இதுலருந்து நம்ம உருண்டை புடிச்சு நம்ம அதிரசம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாரி உள்ளங்கையில நல்லா அழுத்தம் குடுத்து அதிரசம் இது பண்ணுங்க. அப்ப நல்லா சாஃப்ட்டா நல்லா வரும். உங்களுக்கும் இது மாரி ஹார்ட் ஆயிடுச்சுன்னா, மாவு என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 2லிருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சுடு தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி விடுங்க. கரெக்ட்டா இருக்கும். அப்படி இல்ல ரொம்ப தண்ணி மாரி மாவு ஆயிடுச்சுன்னா, 2 நாள் கழிச்சுட்டு தண்ணி மாரி இருந்துச்சுன்னா மாவு, அப்போ என்ன பண்ணுங்க, ஃப்ரிட்ஜில வச்சு அதுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு கரெக்ட்டா வந்துரும். இப்ப இந்த உருண்டை பிடிச்ச ஒரு மாவ நான் என்ன பண்றேன், ஒரு பிளேட்ல கொஞ்சமா எண்ணெய் போட்டு இது மாரி நல்லா தட்டிட்டு நான் ஓட்ட போட்டுட்டேன். இந்த மாரி ரெடி பண்ணி எடுத்த இந்த அதிரசத்த நம்ம சூடான எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய பொறுத்தவரைக்கும் அதிரசம் போடும்போது ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கிங்க. போட்ட உடனே லோ ஃப்ளேம்ல வச்சுக்கிங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு நீங்க ஃப்ரை பண்ணிட்டா, சீக்கிரமா அப்படியே கருத்து போன மாரி ஆயிடும். உள்ள அந்த அளவுக்கு குக் ஆகாது. ஸோ லோ டூ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. 2 பக்கமும் 2, 3 தடவ நல்லா திருப்பி விட்டுட்டு குக் பண்ணி எடுங்க. கரெக்ட்டா வரும் உங்களுக்கு. பாருங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நல்லா பொங்கி சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இப்போ அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாரி ஒரு 2 கரண்டி வச்சு நல்லா பிரஸ் பண்ணி விடுங்க. அந்த எண்ணெய்லாம் நல்லா வடியும். அந்த மாரி அதிரசத்துக்கு இந்த மாரி மாவு தட்டி எடுக்கும்போது ஷேப் ரொம்ப மெலிசாவும் இருக்கக்கூடாது. ரொம்ப திக்காவும் ஆயிடக்கூடாது. ஏன்னா ஒரு 2, 3 அதிரசம் நான் கொஞ்சம் ரொம்ப மெலிசா பண்ணிட்டேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் வெடிப்பு விட்டு உடைஞ்ச மாரி எனக்கு ஆயிடுச்சு ஃப்ரை பண்ணும்போது. ஸோ 2த்துக்கும் நடுவுல ஓவரா திக்காவும் வேணாம், ரொம்ப மெலிசாவும் வேணாம். 2த்துக்கும் நடுவுல இருக்கிற மாரி அந்த ஷேப்ப தட்டி எடுத்து இந்த எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாரி எல்லா அதிரசத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எங்க அம்மா வீட்ல அதிரசம் பண்ணும்போது வெல்லத்துல வச்சு பண்ணதில்ல. சுகர் இருக்கு பார்த்தீங்களா? அத சேர்த்து தான் இந்த அதிரசம்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். ஒரு வழியா எல்லா அதிரசத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. எங்களுக்கும் அதிரசம் செய்ய தெரியும்ல. நாங்களும் அதிரசம்லாம் பண்ணுவோம்ல சொல்லிட்டு சும்மா கெத்தா சொல்லிக்க வேண்டியது தான். இந்த அதிரசம் ஒரு 80% சக்சஸ் அப்படிதான் சொல்ல முடியும். 100% நான் சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதால கொஞ்சம் சொதப்பல்கள் இருக்க தானே செய்யும். பட் இது மூலமா எனக்கு என்ன மிஸ்டேக்ஸ் நான் பண்ணேன், எப்படி கரெக்ட் பண்ணது, அதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இது மூலமா நீங்களும் இந்த மாரி மிஸ்டேக்ஸ் பண்ணா ஈஸியா கரெக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, ப்ளீஸ் ஒரு லைக் குடுங்க. எது பிடிச்சிருக்கோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எது பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல கரெக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான, ஹெல்த்தியான ரெசிபீஸ் தேவைன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவ அப்லோட் பண்றேன்.